என்னம்மா ஒரு மேட்ச் கேஸ் இது. ஜேஎஸ்கே உண்மையாலுமே பிபிடபிள்யூட போட வச்சு ஃபுல் டென்ஷன் ஏத்தி விட்டாங்க. அதுவும் நைட்டு 2 மணி கிட்ட வருது. சரியான ஒரு நெயில் பைட்டிங் ஃபைனல் ஓவரா. சூப்பர் ஓவர் ஃபினிஷ் கேஸ். அடிப்பொலியான ஆரம்ப கேஸ் இந்த வருஷத்துக்கு. ஃபரேரா, ரிச்சர்ட் கிளீசன் எல்லாம் டர்பனை தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. எஸ் கேஸ் என்னெல்லாம் நடந்துச்சு இந்த மேட்ச்சில் எக்கச்சக்க கான்ட்ரவர்சிஸ் நடந்துச்சு. இந்த மேட்சோட ஃபுல் ஹைலைட்ஸ் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் SA20 ஹிஸ்ட்ரியிலே அடுத்தது இந்த மாதிரி ஒரு நெயில் பைட்டர் ஃபைனல் ஓவர் இல்லை சூப்பர் ஓவர் ஃபினிஷர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 100% கிடைக்காது கைஸ். இந்த மேட்சை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கைஸ் போச்சு கைஸ், ரொம்ப பெரிய மிஸ்ஸாக இருக்கப்படும். பட் வருத்தப்படாதீங்க கைஸ், நான் இருக்கல இப்போ எல்லாத்தையுமே டக்கு அப்படின்னு புட்டு வைக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம் கைஸ், பிகாஸ் இப்போ எக்கச்சக்க பேர் ஸ்கூல் காலேஜ் ஒர்க்குக்கெல்லாம் போகணும். ஸோ டர்பன் டாஸை ஜெயிச்சு நாங்கள் போலிங் போடுறப்ப அப்படின்னு சொன்னாங்க. ஜேஎஸ்கேயோட லெவலில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை கைஸ். சேம் லெவலில் போனாங்க. அண்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் அப்ரோச் ஸ்ட்ரைட்டாகவே ஜேஎஸ்கே கிட்டேருந்து தெரிஞ்சிச்சு கைஸ். மேத்யூ டிவிலியர்ஸாக இருக்கட்டும், ஃபாஃப் டு பிளேஸாக இருக்கட்டும், 2 பேருமே அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலாக ஃபாஃப் டு பிளேஸி அந்த பாட்டம் ஹேண்டை கரெக்ட் பண்ணி வந்தார். இன்டூ த பாடி போட்டால் விக்கெட் கொடுத்துன்னு இருந்தார். பட் அதை இப்போ கரெக்ட் பண்ணி வந்து பிரித்து நவுத்துனாங்க கைஸ் 2 பேரும். இவங்க 2 பேரும் போகிற ஃப்ளோவை பார்த்தா 200, 220 கன்ஃபார்ம் அப்பா அப்படின்னு இருந்தோம். பட் கைஸ் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, திடீர்னு 2 பேரும் விக்கெட்ஸை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ப்ரோ ரூசோ முல்டர்லாம் இருக்கார், அவங்களும் பிரித்து நோத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ். ரூசோ பார்த்தா டக்குக்கு போனார். வியான் முல்டர் 23 பாலுக்கு 18 போச்சுப்பா. இவங்க விளையாடுறது பார்த்தா 168 அவுட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் அதுக்கெல்லாம் இங்கே வழி டானோவன் ஃபரேரா அண்ட் ரஞ்சானா இருக்கும்போது கண்டிப்பாக இருக்காது. எஸ் கைஸ், போட்டு பிரித்து நோத்திட்டாரு டானோவன் ஃபரேரா டர்பனை. கைஸ் இல்லை, டானோவன் ஃபரேரா உண்மையாலுமே என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. சூப்பர் மேனு கைஸ். ஒரு பேட்டிங், போலிங், ஃபீல்டிங், கீப்பிங் எல்லாத்துமே பண்ணுறாரு. பேட்டிங்கில் வந்து பிரித்து நவுத்து தான் 10 பால் 33 ரன் கைஸ், 4 6 ஒரே பவுண்டரி, 330 ஸ்ட்ரைக் ரேட் கைஸ். அப்படின்னா நான் என்ன குறை போடாதீங்க அப்படின்னு சுபம் ரஞ்சானே அவர் ஒரு 31 பாலுக்கு 50 போட ஜேஎஸ்கே டோட்டலாக 205 ரன்னுக்கு வந்து நின்னாங்க. கண்டிப்பாக ஜேஎஸ்கே வின்னுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பட் டர்பன் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கான்வே அண்ட் வில்லியம்சன் கொஞ்சம் ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. பட் அகில் ஹுசேன் இங்கே உங்கள் ஸ்டார்ட்டுக்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்னு 2 பேரோட விக்கெட்டுமே டக்குன்னு தூக்குனாரு. எஸ் முனுசாமி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்தார். பட் அதை அகில் ஹுசேன் எப்படியோ கவர் பண்ணார். அண்ட் பட்லருடைய விக்கெட்டை ரிச்சர்ட் கிளீசன் குறிப்பாத்து தூக்குனார். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆச்சு. மார்க்ரம் அண்ட் எவன் ஜான்ஸ் உடைய ஷோ பிரித்து நவுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஜேஎஸ்கேயோட போலர்ஸை. எஸ்பெஷலாக ஆரன் ஜோன்ஸ் 17 பால்ஸுக்கு 43 ரன் மேட்சை பறிச்சிட்டு போக மாதிரி ஒரு நிலைமையில எடுத்துன்னு வந்துட்டார். எஸ் அதுக்கப்புறமா அவருடைய விக்கெட்டை போச்சு. பட் ஆக்சுவலாக அது ஒரு நோ பால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு நோ பால் கிடையாது கைஸ், இருந்தாலும் அது நோ பால் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ரிச்சர்ட் கிளீசனுக்கு என்ன கடுப்பாச்சு அப்படின்னு தெரியல. ஒரு ரன் அவுட் வரும்போது ரன் அவுட் அடித்து கத்துனாரு பாருங்க கைஸ், அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு கைஸ். எஸ் அதே மாதிரி ரொம்ப நேரம் அங்கேயே டைம்ஸ் பண்ணாங்க. அவர் ரன் ஓடினாரா இவர் ரன் ஓடினாரா அப்படின்னு எல்லாம். ஸோ அதுக்கப்புறமா எப்படியோ ஆவன் ஜான்ஸோட விக்கெட் போச்சு. ஓகே, வீஸே எப்படியோ ரன் அவுட் பண்ணி விட்டார் ஆவன் ஜோன்ஸை. வீஸை அடிப்பார் அப்படின்னு பார்த்தா டேவிட் வீஸையும் டக்குன்னு கிளம்பிட்டார் கைஸ். ரிச்சர்ட் கிளீசன் எல்லாருமே போட்டு தாக்கி எடுத்துட்டார் கைஸ். அப்படியே நம்ம ஃபைனல் ஓவருக்கு வரோம் கைஸ். பார்த்தா ரிச்சர்ட் கிளீசன் போட்டு முடிச்சிட்டாரு ஸ்பெல்ல. அடுத்தது யார் இருக்காங்க ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா வியான் முல்டர் அண்ட் டுவான் யான்சன் செம்ம எக்ஸ்பென்சிவ் இருந்தார். ஸோ வியான் முல்டருக்கு ஃபைனல் ஓவர் கிட்ட போடுறதுக்கு பாலை கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் 2-3 பால் வியான் முல்டர் நல்லா போடுறாரு. அதுக்கப்புறமா வாங்கினார், வைடப் போட்டார். இதெல்லாம் விட்டு ஃபைனல் 2 பாலுக்கு 5 ரன் வந்து அப்படின்னு நின்றுச்சு கைஸ். போன ஜேஎஸ்கே மேட்ச்சில் பிபி டேப்லெட் சும்மா சொன்ன கைஸ், இப்போ பார்த்தா உண்மையாலுமே பிபி டேப்லெட் போடுற மாதிரி நிலைமையில தள்ள விட்டாங்க ஜேஎஸ்கே. எஸ் ஃபைனல் 2 பாலுக்கு 5 ரன் தேவைப்படுது கைஸ். வியான் முல்டர் பாலை போட செம்மா நார்மல் அதை தூக்கி அடித்தார். இன்ச்சஸ் ஆஃப் கேப்பில் 6 போனமா இருக்க பால் 4க்கு போகுது. ஃபைனல் 1 பால் 1 ரன் கைஸ். கொஞ்ச நேரம் டீப் டிஸ்கஷன். வியான் முல்லர் அண்ட் ஃபாஃப் டு பிளேஸி கூட 1 பால் 1 ரன். வியான் முல்லர் பாலை போட வராரு. டானோவன் ஃபரேரா கிட்ட பால் போகுது. பேட்ஸ்மேன் பீட்டன் ஆகிட்டாரு. ஃபரேரா அந்த பாலை தூக்கி அடிக்க அது ஒரு ரன் அவுட்டாக மாறிடுச்சு கைஸ். எஸ் கைஸ், 2016 தலை எப்படி ரன் அவுட் அடித்தார் பங்களாதேஷ்க்கு முன்னாடி அதே மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபாஃப் டு பிளேஸி கூட அதே சொன்னார். ஸோ அங்கே மேட்ச் டை. ஸோ சூப்பர் ஓவருக்குள்ளே போகிறாங்க ஜேஎஸ்கே. போலிங் போட வராரு ரிச்சர்ட் கிளீசன். போட்டு நவுத்த போகிறாங்க ரிச்சர்ட் கிளீசன் அப்படின்னு இருந்தோம். பட் கைஸ் ரிச்சர்ட் கிளீசன் ஹேட்ஸ் ஆஃப், வெறும் 4 ரன் கைஸ் சூப்பர் ஓவரில். ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள், செகண்ட் பால் ஒரு டாட், அண்ட் அதுக்கப்புறமா சிங்கிள் லெக் பை, அண்ட் ஃபைனலாக விக்கெட்டை தூக்குனாங்க. அவன் ஜான்ஸ் இருக்கிற ஃபார்முக்கு பிரித்து நவுத்திடுவார் அப்படின்னு இருந்தால். பட் ரிச்சர்ட் கிளீசன் செம்மையாக போட்டார் கைஸ். ஓகே, ஜேஎஸ்கேக்கு டார்கெட்டாக வருது வெறும் 5 ரன். ரயில் ரூசோ அண்ட் டானோவன் ஃபெரேரா வராங்க. ரயில் ரூசோக்கு ஃபஸ்ட்டு பாலில் எல்பிடபிள்யூக்கு அப்பீல் பண்ணுறாங்க.
பட் அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அவுட்டு கிடையாது. அண்ட் அந்த பால் பவுண்டரி வேற போச்சு கைஸ். அங்கேயே ஜேஎஸ்கே 4 ரன்னை ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாட் பாலாக மாறுது. அண்ட் ஃபைனலாக ரயில் ரூஸோ ஒரு 4 அடித்து ஜேஎஸ்கேக்கு சூப்பர் ஓவரை வின் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாரு கைஸ். எஸ் கைஸ், சரியான நெயில் பைட்டர் ஃபினிஷ் இது. SCI20 செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ நீங்கள் மேட்சஸை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா பாருங்க கைஸ், எப்படியாச்சும் டைம் பண்ணி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஓகே கைஸ், வாய்ஸ் ஓவர் முடிக்கிறதுக்கே 2 மணி ஆகி வந்துச்சு. ஸோ இப்போ இதை எடிட் பண்ணி அப்லோட் வேறு பண்ணி ஷெடியூல் பண்ணோம். அண்ட் நாளைக்கு வேறு ப்ரிப்ரேட்டரி எக்ஸாம் இருக்குது கைஸ். ஸோ இந்த டைம்லையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற எனக்கு கமெண்ட்ஸில் ஒரு அப்ரிசியேஷன் மறக்காமல் கொடுத்துட்டு போனேன் கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.